வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் மாதிரி 4 தரமான முடிவுகள் தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்களாக தமிழக அரசு ரேஷன் கடைகள் தொடர்பாக 4 முக்கியமான அறிவிப்புகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்புகள் என்ன, இந்த அறிவிப்புகள்னால என்ன பயன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இடைவெளி எடுக்காமல் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த வீடியோவை ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் பாருங்கள், ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் பாருங்கள். ஏன்னா முக்கியமான தகவலை தமிழக அரசு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 முக்கியமான தகவலை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ரேஷன் கடைகளில் பேக்கெட் மூலமாக பொருட்களை விநியோகம் செய்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக மக்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல பயன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு கடையில் இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனி எல்லா மாவட்டங்களுக்கும் குறைஞ்சது ஒரு 5 கடை இல்லைன்னா ஒரு கடை ரீதியாக மாவட்டத்துக்கு ஒரு கடை இல்லைன்னா 5 கடை அப்படின்னு செலக்ட் பண்ணி இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இப்போ ஜஸ்ட் சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த ரேஷன் கடைகளில் பேக்கெட் மூலமாக பொருட்களை கொடுக்குற புதிய திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பொருட்களை எடை பார்த்து பேக்கெட் பண்ணி வச்சுருவாங்க. ஆல்ரெடி இந்த பேக்கேஜ் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கும்போது அவங்க வாங்குகிற அந்த பொருட்களுக்கு எடை குறையுது அப்படிங்கிற ஒரு புகார் இல்லாமல் கரெக்டான அளவோடு மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இந்த ஒரு திட்டத்தினால் மக்களுக்கு கிடைக்க போகிற ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். உள்ளூர் அளவில் ரேஷன் கடைகளில் நிறைய திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி பல வருடமாக புகார் வந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவே இந்த ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ரேஷன் கடைகள்லையும் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதே போல் இந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடைகளை மட்டும்தான் இப்போ செயல்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி சேல் பண்ணுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக முக்கியமான சில தகவல்களை சொல்லியிருந்தாங்க. இதை தடுப்பதுக்காக தான் முக்கியமான திட்டம் ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இருந்த இடத்துலையே இருந்து நிறைய மாற்றங்களை செய்கிற சூப்பர் வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இதுதான் 2வது அறிவிப்பு. அதன்படி ரேஷன் கார்டில் இருக்கிற உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது தொடர்பான முக்கிய விவரங்களை ஆன்லைன் வழியாக வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வழியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். முக்கியமாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஆன்லைன்லேயே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அதோட வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே அந்த லிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு தொடர்பு பற்றின எல்லா விஷயங்களும், அதாவது ஸ்மார்ட் கார்டு பற்றின எல்லா விஷயங்களையும் அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நல்லா அந்த வெப்சைட் லிங்க்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அவங்களுக்கு கூட கால் பண்ணி நீங்கள் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்டேயே கேட்டுக்கலாம். ரொம்ப எளிமையாக இப்போ வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தமிழக அரசு ஒரு சூப்பரான எளிமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. முன்பெல்லாம் ரேஷன் கார்டில் அட்ரஸ்ஸு, நேம் இந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி அலைய விடுவாங்க. அலைஞ்சாலுமே இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் மாற்றவே முடியாது. ஆனால் இப்போ வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ஈஸியாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை மாற்றிக்கலாம். ஸோ பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்து சேஞ்ச் பண்ணி அதுக்கு தேவையான ஆவணங்கள் மட்டும் கொடுத்தா உங்களுடைய புதிய முகவரியை சீக்கிரமாக மாற்றிக்கலாம். அதே போல் 3வது அறிவிப்பு பார்த்துட்டிங்கன்னா,
தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்குற பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதத்திலிருந்து சீக்கிரமாக கொடுத்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வீடு வீடாக கொண்டு போய் தினம்தோறும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போவும் 2.8 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவங்களுடைய வேலை, அதாவது வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்காகவே நிறைய பேர் ஒரே வீட்டில் இருந்துட்டு கூட்டு குடும்பமாக இருந்துட்டு 2 ரேஷன் கார்டுகள் கேட்டு அப்ளை பண்ணுறதுனால ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் போய் எத்தனை கேஸ் சிலிண்டர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சேங்ஷன் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு டைம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பில் சொல்லியிருந்தாங்க. அந்த வேலைகளும் முடிந்த நிலையில் நிறைய பேருக்கு கார்டுகள் அச்சடிக்கப்பட்டு விநியோகம் பண்ணுற பணிகள் தீவிரமாக போயிட்டுருக்கு. வீடுகளுக்கே கொண்டு போய் ரேஷன் கார்டுகளை கொடுத்துட்ருக்குறாங்க. இது 3வது அறிவிப்பு. 4வது அறிவிப்பு பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா ரேஷன் கடைகள்லையும் சீக்கிரமாக கருவிழி பதிவு செய்கிற ஒரு நடைமுறை கொண்டு வர போகிறாங்க. தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு செய்கிற திட்டம் சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்க. விரைவில் எல்லா கடைகள்லையுமே இந்த ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறதா உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் முறையில் வயதானவர்களுடைய சரியான கைரேகை கரெக்டாக பதிவு செய்ய முடியாததுனால இந்த ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளில் அரிசி இந்த மாதிரியான பொருட்களை வாங்க மக்கள் தங்களுடைய கருவிழிகளை பயன்படுத்துகிற முறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருடத்தில் எல்லா நகரத்துலேயும் மாநகரத்துலேயும் குறைந்தது 90% ரேஷன் கடையிலாவது இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே பயோமெட்ரிக் எல்லா கடைகள்லையும் இருக்குது. வர நாட்களில் தமிழ்நாடு முழுக்க கண் கருவிழி சரிபார்ப்பு முறையில் பொருட்கள் வழங்குகிற திட்டத்தை தொடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனால் ரேஷன் பொருட்கள் திருடப்படுவது குறையும். ரேஷன் பொருட்களை மக்கள் வாங்குகிற நிலையில் அதை வாங்கியதாக கூறி நிறைய பேர் ஏமாற்ற ஒரு பழக்கம் இப்போது காலகாலத்துக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான திருட்டுக்களை எல்லாம் தடுக்க தான் இப்படி ஒரு பயோமெட்ரிக் மிஷின் மூலம், கருவிழி பதிவு செய்கிற மிஷின் மூலம் மக்களுக்கு உதவுற வகையில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் பொருட்கள் அடிக்கடி திருடப்படுவதாக புகார்கள் அதிகமாக வந்துட்டுருக்கிறனால மக்களுக்கு செல்ல வேண்டிய பொருட்களை சிலர் திருடி அண்டை மாநிலங்களுக்கு வித்துடுறாங்க. அது முற்றிலுமாக இந்த ஒரு திட்டத்தினால் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் லைக்காவது பண்ணுங்கள். நன்றி.